மேசம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள். ஏற்கனவே ஒரு சனி பெயர்ச்சி நடந்திருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது திருக்கணித அடிப்படையில நடந்தது. இப்ப நடைபெற இருக்கிறது பாக்கிய பஞ்சாங்க பெயர்ச்சி. ஒரு கிரகத்துக்கு ஒரு பெயர்ச்சி தான் உண்டு எப்போதுமே. இதுல திருக்கணிதம் சரியா பாக்கிய பஞ்சாங்கம் சரியான்னு யாராலும் சொல்ல முடியாது. 2 பஞ்சாங்கம், சில பேர் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் பாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பெரும்பாலான கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில்ல கூட பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்குது. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அங்கே சனி பெயர்ச்சி எடுக்கிறாங்க, திருவிழா எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் சனி பெயர்ச்சி தான் உண்மையான சனி பெயர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாக்கிய பஞ்சாங்க சனி பெயர்ச்சி அடிப்படையில இப்ப பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமே இருக்குது. இது வரைக்கும் அந்த கிரக அடிப்படைகள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல, மேசராசி 11ஆம் இடத்துல ஏற்கனவே அங்கே ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்குது. குரு பகவான், அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பகை கிரகமான புதனுடைய வீட்டுல மிதன ராசியில தான் குரு இது வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்குது. இப்ப இந்த சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சு 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மே மாசம் 2026 மே மாசம் கடைசியில குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக 3ஆம் இடத்துல மிதன ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல வரும். இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு மிகவும் ஒரு பகை கிரகம் புதன். அந்த புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது எந்த ஒரு நன்மைகளும் கொடுக்காது, மறைவுஸ்தானம். அது அந்த வீட்டிலேருந்து அந்த இடத்துல விலகி 4ஆம் இடத்துல வருவது, 4ஆம் இடம் சந்திரனுடைய நட்பு கிரகம். அது குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரன் நட்பு கிரகம். அந்த நட்பு வீடாகிய அந்த சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் வருவது மேசராசிக்கு ஓரளவுக்கு நிறைய நற்பலன்களை தான், நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராகு 2026 கடைசியில பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துல மகர ராசி வரும். 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதுல இருந்து விலகி 10ல வரும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மோசமான இடத்துல வருவது சனி பகவான் மட்டும்தான். இந்த 7ஆம் சனி இப்ப ஆரம்பிக்குது உங்களுக்கு. 7ஆம் சனி இப்ப 2026 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 7.5 வருஷங்கள் உங்களுக்கு 7ஆம் சனியாக இருக்கும். முதல்ல ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு 2.5 வருஷம், அடுத்தது ராசியில உங்க ராசியிலேயே 2.5 வருஷம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் 7ஆம் சனி நடக்கும். இந்த 7ஆம் சனி காலத்துல பொதுவாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த குரு பகவானுடைய மீனம் ராசி தான் உங்களுக்கு மேச ராசிக்கு 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல ஒரு 2.5 வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் சனி பகவானால் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக அந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல நல்ல யோகமான அமைப்பில் தான் வருது. 4ல் ஒரு வருஷம், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல 2027ல் 5ல் வரும். அடுத்தடுத்து 2 வருஷம் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனாலையும் ராகு 11ஆம் இடத்துல இப்ப இருக்குது. அடுத்தது பெயர்ச்சியாக போகும்போது 10ஆம் இடத்துக்கு தான் வரும். அதுவும் நல்ல யோகமான அமைப்பு தான். அப்போ இந்த ராகுவும் குருவும் நல்ல யோகமான அமைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு 7ஆம் சனி வந்தா கூட அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல ஒரு 2.5 வருஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சனி மீனத்திலிருந்து விலகி உங்க ராசியில வந்துடும். ராசியில வரும்போது மட்டும்தான் நீங்க நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா ராசியில வரக்கூடிய சனியின் பார்வை நேரடியாக, அதாவது ஒரு பார்வை உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல படும்போது சனியோட அந்த கொடூரமான அந்த பார்வை தொழில்ல படும்போது தொழில சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப என்னதான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்புல இருந்தாலும் சனிதான் எல்லா கிரகங்களையும் வலிமை வாய்ந்தது.
அதாவது 9 நவக்கிரகங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் வந்து சனி பகவான். அந்த சனிக்கு கட்டுப்பட்டதான் மற்ற கிரகங்கள். அதனால வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னா கூட சில விஷயங்கள்ல வந்து மேசராசியில பிறந்த நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு வந்து 3 பார்வை, 3, 7, 10. இந்த 3, 7, 10, 12ல வரக்கூடிய சனியோட ஒரு பார்வை வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பெற்றோம். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம். அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 2ஆம் இடம் வலிமையாக இருந்தால்தான் பண பிரச்சனையே இருக்காது. அந்த பணத்தை தரக்கூடிய அந்த இடத்தின் மீது அந்த கொடூரமான சனியின் பார்வைப்படும் போது கண்டிப்பாக பண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் பணம் செலவு செய்வதில் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருங்க, கவனமாக இருங்க. யாருக்கும் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. யாருக்கும் ஜாமீன்கள் எடுத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடாதீங்க. பேங்க்லேருந்து எல்லாம் இந்த காலகட்டத்தில் 7.5 சனி நடக்கும்போது பேங்க்கில் லோன் வாங்காதீங்க. வாங்கினா கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து 12ல் இருக்கக்கூடிய சனியின் பார்வை வந்து 2ஆம் இடத்துலையும் படம், 6ஆம் இடத்துல படம், 9ஆம் இடத்துல படம். 6ஆம் இடத்துல படும்போது கடன், நோய், வழக்குகள் எல்லாம். அப்போ கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஏற்படும். உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் படும்போது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடைப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட சனி 12ல் இருக்கும்போது சில காரியங்கள் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு நடத்துறதுக்கு திட்டமிட்டீங்கன்னா அதில் பல தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் எடுப்பது கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பல தடவை யோசித்து முடிவு செய்வது ரொம்ப நல்லது. 12ல் சனி இருக்கும்போது கண்டிப்பாக பயணங்கள் செய்யும்போது, வண்டி வாகனங்கள் ஓட்டிட்டு போகும்போது அல்லது வேற ஏதாவது யாத்திரை செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இந்த சனி வந்து இப்போ வந்து 2.5 வருஷம் இந்த மீன ராசியில 12ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ராசியிலே சனி வந்துடும். ராசியிலே சனி வரும், மேச ராசியில சனி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2026ல் குரு வந்து 4ஆம் இடத்துலையும், 2027ல் வந்து குரு 5ஆம் இடத்துலையும் வந்துடும். 2028ல் வந்து குரு பகவான் 6ல் மறைஞ்சிடும். அப்போ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய ஒரு அருள், அந்த பார்வை கிடைக்காமல் இருப்பதனால சனி வந்து அந்த உங்கள் ராசியிலே சனி வந்து அதனுடைய பார்வை வந்து தொழில் ஸ்தானத்தில் நேரடியாக படுகிறதுனால கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள், இப்போ திருமணமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல், விற்பனை செய்தல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பல தடவை யோசித்து நிதானமாக அவசரப்படாமல் யோசித்து நீங்கள் முடிவு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால 7.5 சனியா அப்படின்னு கண்டு பயப்படாதீங்க. மேசராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு முதல் 2.5 வருஷம் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த முதல் 2.5 வருஷம் 7.5 சனி வந்து 7.5 ஆண்டுகள். அதில் முதல் 2.5 வருஷம் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. ஆனாலும் சில விஷயங்களை கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.